அப்படியே மக்களை கூப்பிட்டோம், இங்கே வாங்க, இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சரன்னு மைனஸில் ஏறிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது யாராவது ஒரு மகராசன் ஒரு 5000 ரூபாயோ பங்குலையோ இல்லைன்னா ஏதோ போட்டாங்கன்னா சர்ன்னு தொடச்செடுத்துட்டு நில் பேலன்ஸில் வந்து நின்றோம், பழையபடி மைனஸில் போகும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு இழந்திருக்கீங்க, இதனால் நீங்கள் ஏற்படுத்தின சங்கடம் என்ன, உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள், மனசில் இருக்கிறத கொட்டியிருக்கா. மினிமம் பேலன்ஸு இருக்கா இல்லைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சில டயத்தில் நம்ம பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம், ஏதோ ஒரு நம்ம ஜிபே பண்ணும்போது தான் பேலன்ஸ் இல்லைன்னு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, இவங்க வச்சுருக்கதே நார்மல் ஃபோனு. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ பணம் தேவைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி பணத்தை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. மேக்ஸிமம் நாங்கள்லாம் படிக்காதவங்க, விவரம் தெரியாதவங்க, இங்கே இருக்கிற கிராம மக்கள் அதை எப்படி இருக்கிறாங்க, எப்படி போடுறாங்க, ஒரு மெசேஜ் கூட சொல்கிற எல்லாம் எப்படி என்னங்கிறதே தெரியல. ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஐயோ பணம் வந்து சரி 200 இருக்குது, மீதி இன்னும் 500 400 இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வந்து 0 பேலன்ஸ் காமிக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுதுல்ல. இல்லை, அது பாதிப்பு தானே. அது மினிமம் பேலன்ஸுங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது பாதிப்பு தான். மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னு தேவை இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் பணம் இப்போ 1000 ரூபா போட்டோன்னா 1000 ரூபாய் இருக்குன்ற நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் சில பேருக்கு மெசேஜ் வருது, சில பேருக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது. ஆமாங்க, பேங்க்லேருந்து அடிக்கடி மெசேஜ் வருது. அதில் ஏதோ 1000 500 ரூபாய் நோட்டு வச்சா அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்று என்ன பண்ணுறாங்க, இதை பிடிச்சோம் அதை பிடிச்சோன்னு சொல்லி மெசேஜ் வருது. 9000 15000 இருந்தது அக்கௌண்ட்டில் இருந்தது. திரும்ப என்ன போய் பார்த்தோம்னா அதில் 65,000 வெறும் 65 ரூபா கம்மியாக இருந்தது. அதை போய் நம்ம பேங்க்கில் போய் கேட்டோம்னா அதை வந்து சரியான முறையில் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய மோசடி. நம்ம துட்டை வச்சுட்டு நம்ம எடுக்கிறதுக்கே நமக்கு அவதாரம் பண்ணணும்னு என்ன இருக்குது. ப்ரைவேட் பேங்க்கில் வந்து 2000 3000 5000 வரை கிடக்குனுங்க. இந்த பேங்க்கில் 1000 ரூபாங்க. புது சட்டம் ஒரு நாளைக்கு ஒரு சட்டத்தை போடுறாங்க. எங்கிட்ட 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு குறைஞ்சிருந்தா அந்த பேலன்ஸை எங்கிட்டே கேட்காம எல்லா பணத்தையும் எடுத்துடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் 3 தடவைக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு மினிமம் துட்டை எங்கிட்ட கேட்காம எடுத்துடுறாங்க. அடுத்து நாங்கள் ஏடிஎம்மில் போடுறோம்னா அந்த பணத்துக்கு மட்டும் யார் ரூபா தர மாட்டேங்காங்க. இது என்னையா நியாயம்? எவ்வளவு பிடிக்கிறாங்க, எதற்காக பிடிக்கிறாங்க, எப்போ பிடிக்கிறாங்க, அதை பற்றிய வெளிப்பாடே கிடையாது. குறைந்த வருமானம் உள்ள ஜனங்கள் எல்லாம் இந்த நடைமுறையை வந்து ஏற்றுக்கிடாமல் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டில் யாருமே இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாமல் பண வரசலுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.